அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அதில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் தென் எவாலுவேட். ஸோ முதல்ல சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எந்த டபுள் இன்டகிரேஷன் கொடுத்துருந்தாலும் சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே இன்டகிரோட லிமிட் ஒய் கொடுத்துருக்கோம், இன்னர் இன்டகிரோட லிமிட் ஒய் கொடுத்துருக்கோம் சார். அப்போ இங்கே ஆப்போசிட் எக்ஸ் தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போ சின்டெக்ஸ் வந்து கரெக்டான ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் போகணுனாலே முதல்ல நமக்கு என்ன வேணும்னா படம் வரையணும். ஸோ டயக்ராம் வரைகிறதுக்காக கிவன் லிமிட்ஸ், என்ன லிமிட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை ஒரு டைம் எழுதிக்கங்க. ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னர் இன்டெக்ரல், எக்ஸோட லிமிட் மினிமம் 0, மேக்ஸிமம் ஒய். எக்ஸோட லிமிட் மினிமம் 0, எக்ஸோட மேக்ஸிமம் லிமிட் ஒய் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒய் அவுட்டர் இன்டெக்ரல், ஒய்யோட லிமிட் என்னன்னா 0 to infinity. ஒய்யோட மினிமம் லிமிட் 0, ஒய்யோட மேக்ஸிமம் லிமிட் இன்ஃபினிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம முதல்ல ஒரு டயக்ராம் வரையணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ கிளியர்லி இது எக்ஸ் ஆக்சிஸ், தென் ஒய் ஆக்சிஸ் இல்லைங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0, y-axis equation x equals to 0. அப்போ x equal to 0 லைனை மென்ஷன் பண்ணிட்டோம், y equal to 0 லைனை மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது y equals to infinity. ஸோ y equals to 0ன்றது ஸ்ட்ரைட் லைன், ஹரிசாண்டல் லைனாக இருக்குது. அப்போ y equal to infinity டென்டேட்டிவாக இதுதான் சார் இருக்கும், y equals to infinity. ஓகேங்களா? அடுத்து ஒன்று மிஸ் ஆகுது. என்ன சார் மிஸ் ஆகுதுன்னா y equals to x. அப்போ இது பார்த்தீங்கன்னா கிளியர்லி ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். ஸோ பாசிங் எக்ஸாக்ட்லி 45 டிகிரி ஆங்கிளில் போயிட்டு இருக்கு, எக்ஸாக்ட் 45 டிகிரி ஆங்கிளில் போகும். இது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இது எப்படி சார் நம்மளால் வரைய முடியும்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் எக்ஸுக்கு 0 போடுங்க சார், ஒய்க்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. எக்ஸுக்கு 0 போட்டால் கண்டிப்பாக ஒய்க்கு 0 தான். எக்ஸுக்கு 1 போடுங்க சார், அப்போ ஒய்க்கு 1 தான். என்ன போட்டாலும் அதே வேல்யூ தான் ரிப்பீட் ஆகும். அப்போ 0 0 1 1 -1 1 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ எக்ஸாக்ட் 45 டிகிரி ஆங்கிளில் போகும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன். சரிங்களா? இதை வேணா இதனோட ஆரிஜின் என்ன சார்? இது ஆரிஜின் என்னைக்குமே நமக்கு தெரியும் 0,0. ஆரிஜின் என்னைக்குமே 0,0. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கான வேல்யூ எனக்கு தெரியும் ஒய், ஒய்க்கான வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டால் அதே தான். அப்போ இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 சார், ஆனால் ஒய்க்கு இன்ஃபினிட்டி. இதை மட்டும் நான் தனியாக பிரித்து எழுதுனா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த படத்தை மட்டும் நான் தனியாக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது ட்ரையாங்கிள் தானே சார்? அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மாதிரி இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,0. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி. இந்த பாயிண்ட் 0,infinity. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ், அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய், இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் நமக்கு அந்த டயக்ராம்ல இருந்து தனியாக பிரித்து எழுதிருக்கு. ஸோ தனியாக பிரித்து எழுதும்போது நம்ம ஒர்க் பண்ணுற கொஞ்சம் ஃபார் பெட்டராக இருக்கும் சார், அதனால் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? இல்லை நம்ம டேரெக்டாக எழுதுகிற மாதிரி இருந்தாலும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 ரூல் நமக்கு தெரியும். ரூல் நம்பர் 1 என்ன சார் அப்படின்னா, இன்னர் இன்டகரலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கருவில் இருந்து இன்னொரு கரு தான் பார்க்கணும், கரு டு கரு தான் பார்க்கணும். ஸோ அவுட்டர் இன்டகரலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் தான் பார்க்கணும். இது ரூல் நம்பர் 1. ஸோ ரூல் நம்பர் 2 என்ன சார் சொல்லுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸ்னா என்னைக்குமே ஹரிசாண்டல் தான். எக்ஸ்னா என்னைக்குமே ஹரிசாண்டல், அதாவது லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட் டு ரைட்டு. ஒய்னா ஆல்வேஸ் வெர்டிக்கல், ஆல்வேஸ் வெர்டிக்கல். அது என்ன சார்னா பாட்டம்ல இருந்து டாப் பார்ப்போம், பாட்டம்ல இருந்து டாப் பார்ப்போம். ஸோ இந்த லாஜிக் நமக்கு தெரிஞ்சதுன்னா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன், ஏரியா ஆஸ் டபுள் இன்டகிரேஷன் ஒரு பெரிய விஷயமாவே கிடையாது. ஓகேங்களா? ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லிமிட்ஸ் ஃபைன் பண்ணணும், நியூ லிமிட்ஸ் ஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நியூ லிமிட்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங்ல எக்ஸ் இன்னர் இன்டெக்ரல், அப்போ நியூ லிமிட்ஸோட ஐ ஒரு டைம் எழுதிருங்க. கேபிட்டல் I ஈக்குவல்ஸ் டு டபுள் இன்டெக்ரல் dx dyக்கு பதிலாக dy dxன்னு ஆகும் இல்லைங்களா? ஸோ y இன்னர் இன்டெக்ரல் ஆகும். ஸோ இங்கே y பார்த்தீங்கன்னா இன்னர் இன்டெக்ரல், எக்ஸ் அவுட்டர் இன்டெக்ரல். ஏன்னா ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா? ஃபைன். இப்போ இன்னர் இன்டெக்ரலில் y இருக்கு. அப்போ yன்றதுனால என்ன சார் பண்ணுவோம்,
பாட்டம்ல இருந்து டாப் பார்க்கணும். ரூல் நம்பர் அதான சார் சொல்லுது. ஒய்னா ஆல்வேஸ் வெர்டிக்கல், பாட்டம்ல இருந்து டாப். இது இன்னர் இன்டெகிரல்ன்றதுனால ஒரு கர்வ்ல இருந்து இன்னொரு கர்வ் பார்க்கணும். அப்போ கீழே இருந்து மேலே பார்க்கணும். அப்போ கீழே என்ன சார் கர்வ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ கீழே இருந்து மேலே பார்ப்போம். ஸோ கீழே என்ன சார் கர்வ் இருக்கு? எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய்ன்ற கர்வ் இருக்கு. மேலே எங்கே சார் போய் முடியுது? சப்போஸ் டுவர்ட்ஸ் போச்சுன்னா இங்கே போய் முடியும். அதோட ஈக்குவேஷன் என்ன சார்? ஒய் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டியில் போய் முடியுது. ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன சார் வேணும்? ஒய் தான் வேணும். அப்போ இடத்த மாற்றி எழுதிக்கலாம். அப்போ ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் டு ஒய் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி. இது இன்னர் இன்டெக்ரல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ அவுட்டர் இன்டெக்ரல் எக்ஸு. எக்ஸு பார்த்தீங்கன்னா அவுட்டர் இன்டெக்ரல். எக்ஸு அவுட்டர் இன்டெக்ரல். ஸோ எக்ஸுன்றதுனால ஹரிசாண்டலாக பார்ப்போம். எக்ஸ்ன்றதுனால ஹரிசாண்டலாக பார்க்கணும் இல்லைங்களா? அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட்டு பார்க்கணும். இது அவுட்டர் இன்டெக்ரல்ன்றதுனால ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட். ஸோ லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 0,0 ஆரம்பிச்சு எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பாயிண்ட் 0,0 ஆரம்பிச்சு எது வரைக்கும் சார் போயிருக்குன்னா இன்ஃபினிட்டி பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு மேக்ஸிமம். எனக்கு என்ன சார் வேணும்? எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ ரெண்டுலையுமே எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி. அவ்வளோதான் சார். இப்போ நியூ லிமிட்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு இல்லைங்களா? இப்போ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளத்தை மாற்றி எழுதியிருப்போம். ஸோ அதே கேபிட்டல் ஐ தான் ஈக்குவல்ஸ் டு டபுள் இன்டெக்ரல் அவுட்டர் லிமிட்ஸ் 0 டு இன்ஃபினிட்டி, இன்னர் இன்டெக்ரல் லிமிட்ஸ் எக்ஸிலிருந்து இன்ஃபினிட்டி. ஃபங்க்ஷன் என்ன சார் கொடுத்துருக்கோன்னு பாருங்க. y e பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ். அதாவது y e பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ். ஸோ dy dx. அவ்வளோதான் சார். இப்போ நம்ம எய்ம் என்னன்னா இது சாதாரண ஒரு இன்டகிரேஷன் தான். 2 டைம் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் இன்டெக்ரல் y இருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபங்க்ஷனில் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். இப்போ டைரக்டாக இன்டகிரேட் பண்ண முடியுமான்னா பாசிபிள் இல்லை. ஸோ டைரக்ட் இன்டகிரேஷன் பாசிபிள் இல்லை. அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் போயாகணும். ஸோ டைரக்ட் இன்டகிரேஷன் பாசிபிள் இல்லாத சமயத்தில் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எது சார் நமக்கு சிக்கலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் தான் சிக்கலாக இருக்கு. ஏன் சார்னா பவரில் 2 கொடுத்துட்டோம். ஒய் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால பெர்னோலி ஃபார்முலாவோ இல்லை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோ போட முடியும். அப்போ டைரக்டாக போட முடியாது. சிக்கல் பண்ணுறது எது சார்னா புட் டி நியூ வேரியபிள் டி ஈக்குவல்ஸ் டு ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ். பவரில் தான் நமக்கு சிக்கல் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ 2 பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டிடி 2 பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy. எக்ஸ் சும்மா தான் சார் இருக்கும். ஏன் சார் சும்மா இருக்குன்னா இது வேரியபிள் வந்து ஒய்யும் அந்த டி மட்டும்தான். ஓகேங்களா? எனக்கு சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஒய் இங்கே இருக்குது சார், dy இங்கே இருக்குது. அப்போ ஒய் dy தான் எனக்கு வேணும். அப்போ ஒய் dy மட்டும் ஒரு சைடில் இருந்துச்சுன்னா இடத்த மாற்றிடுதுன்னா என்ன சார் ஆகும்? எக்ஸ் மேலே போயிடும், தென் 2 கீழே வந்துடும். எக்ஸ் மேலே போயிடும், 2 கீழே வந்துடும் இல்லைங்களா? ஒய் dyக்கான வேல்யூ எக்ஸ், dx கூட என்ன சார் இருக்கு? t இருக்கு. இப்போ வேரியபிள் சேஞ்ச் பண்ணால் லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ லிமிட்டை செக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? இது டெஃபனைட் இன்டெக்ரல். ஒய்யோட மினிமம் லிமிட் எக்ஸ் சார், அண்டு ஒய்யோட மேக்ஸிமம் லிமிட் இன்ஃபினிட்டி இல்லைங்களா? ஒய்யோட மினிமம் லிமிட் எக்ஸ், மேக்ஸிமம் லிமிட் இன்ஃபினிட்டி இல்லைங்களா? அப்போ ஒய்க்கு பதிலாக எக்ஸை போட்டால் டி என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ டி என்ன சார் ஆகும்? ஒய்க்கு பதிலாக எக்ஸை போடுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ்ன்னு ஆகும். அப்போ டீக்கான வேல்யூ எக்ஸ் தான். சப்போஸ் ஒய்க்கு இன்ஃபினிட்டி போட்டால் டி என்ன ஆகும் சார்? இன்ஃபினிட்டி ஸ்கொயர் பை எக்ஸ்ன்னு ஆகும் இல்லைங்களா? இன்ஃபினிட்டின்னா தெரியாது, அதை ஸ்கொயர் பண்ணால் அதுவும் தெரியாது. அப்போது லிமிட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ இந்த ஐன்ற ஈக்குவேஷனை மறுபடியும் மாற்றி எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இதே டேர்ம் தான் மறுபடியும் நான் ரீரைட் பண்ணி எழுதுறேன். ஸோ ஐ ஈக்குவல்ஸ் டு அவுட்டர் இன்டெக்ரலில் தொடவே இல்லை சார். அவுட்டர் இன்டெக்ரல் அப்படியே இருக்கட்டும், அதை டிஸ்டர்பே பண்ணலை. நான் எல்லாமே இன்னர் இன்டெக்ரல் தான் ஒர்க் பண்ணுறேன். லிமிட்டு எக்ஸ் டு இன்ஃபினிட்டி தான். ஏன்னா லிமிட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, அதே எக்ஸ் டு இன்ஃபினிட்டி தான். ஸோ இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸை தான் நான் டீன்னு எடுத்துட்டேன். ஒய் ஸ்கொயர் பை எக்ஸை டீன்னு எடுத்துட்டேன் இல்லைங்களா? ஸோ டிஒய், இந்த ஒய் டிஒய்க்கு பதிலாக என்ன சார் போட சொல்கிறோம்? ஒய் டிஒய்க்கு பதிலாக எக்ஸ் பை 2 டிடின்னு போட சொல்கிறோம். ஒய் டிஒய்க்கு பதிலாக எக்ஸ் பை 2 டிடின்னு போட சொல்கிறோம். சரிதானே சார்? ஏன்னா இங்கே ஒய் இருக்குது, கூட டிஒய் இருக்குது.
சரிங்களா? ஸோ அவுட்டர் இன்டெக்ரல் இருக்கக்கூடிய டிஎக்ஸை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அவுட்டர் இன்டெக்ரல் ஒரு டிஎக்ஸ் இருக்குது, அப்படி எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த அவுட்டர் இன்டெக்ரல் நான் தொடவே இல்லை, 0 to infinity அப்படியே தான் இருக்குது, டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ யாரை பொறுத்த சார் இன்டெகிரேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும், டீயை பேஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ e⁻t மட்டும்தான் வேரியபிள் இல்லைங்களா? ஏன்னா ஒரு டைம் மாற்றி எழுதிக்கங்க. அப்போ இன்டெக்ரல் எக்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த x/2 ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ e⁻t dt மட்டும் இருக்கட்டும் சார், அவுட்டர் இன்டெக்ரல் dx அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா e⁻t dt இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இன்டெக்ரல் 0 to infinity அப்படியே இருக்கட்டும் சார். இந்த 1/2 சும்மா தான் சார் இருக்கும், அந்த 1/2 எடுத்து வெளியே வச்சுட்டேன். அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு பாருங்க, x சும்மா தான் இருக்கும், x கான்ஸ்டன்ட். e⁻t இன்டெகிரேட் பண்ண என்ன சார் கிடைக்கும், அதே e⁻t தான். ஸோ -t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 கிடைக்கும் இல்லைங்களா? லிமிட் எக்ஸிலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது, இன்டூ டிஎக்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதாவது சார் இன்டகிரேஷன் ஆஃப் e⁻ax dx இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் என்ன சார்னா e⁻ax டிவைடட் பை a. இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ என்ன சார்னா -1. அவ்வளோதான் சார், வேற ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இப்போ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த 1/2 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், அப்படியே இருக்கட்டும். 0 to infinity டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸும் அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி போட்டால் என்ன சார் ஆகும், e⁻∞ ஆகும். மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸ் போட்டிங்கன்னா e⁻x ஆகும். டீக்கு பதில் எக்ஸை போடணும். ஆல்ரெடி கீழே -1 இருக்கு, கீழே -1 டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அவுட்டர் இன்டெக்ரல் dx அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் என்ன சார் ஃபார்முலானா e⁻∞. ஸோ e⁻∞ வேல்யூ என்ன சார், 0. e⁻∞ வேல்யூ 0. அப்போ இந்த டைம் என்ன சார் ஆகும், 0 ஆகும். ஓகேங்களா? அப்போ வெளியே 1/2 அப்படியே இருக்கட்டும் சார். இன்டெக்ரல் 0 to infinity அதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். பிராக்கெட்டுக்குள்ள -e⁻x பை -1 dx கிடைக்கும். ஸோ 2 மைனஸ் என்ன சார் பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் 2 மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா 1/2 இருக்கும், இன்டெக்ரல் 0 to infinity இருக்கும், எக்ஸ் இருக்கும், e⁻x dx இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இன்டெகிரேஷன் தான் இது. ஸோ இந்த இன்டெகிரேஷன் எப்படி சார் ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா பெர்னோலி மெத்தட் தெரிஞ்சதுன்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் முக்கியமான வேலை என்ன சார்னா யூவை சூஸ் பண்ணணும். ஸோ யூ சூஸ் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஸோ அந்த யூ சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். என்ன சார் டெக்னிக்கு, ஐலேட் அப்படின்ற டெக்னிக். ஐலேட் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐன்றது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ இங்கே இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இல்லை. லாக் எல் வந்து லாகு. ஸோ லாக் டேர்ம் இங்கே கிடையாதுங்க. ஏன்றது அல்ஜிப்ரிக். ஏன்றது பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் டேர்ம். டீன்றது ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம். ஈன்றது எக்ஸ்பொனன்ஷியல் டேர்ம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு. எக்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அல்ஜிப்ரிக் டேர்ம் சொல்லுவோம். எக்ஸை பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் டேர்ம் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஏ அல்ஜிப்ரிக் டேர்ம் இருக்கு. அப்போ யூ. ஸோ சூஸ் யூ ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். யூ எக்ஸை சூஸ் பண்ணியாச்சுனாலே பேலன்ஸ் என்ன இருக்கும் அதுதான் சார் டிவி. ஸோ இன்டகிரேஷன் டிவி ஈக்குவல்ஸ் டு இன்டகிரல் e⁻x dx. இது எப்படி சார் எழுத முடியும்னு கேட்டிங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா என்ன சார் சொல்லுது, இன்டகிரேஷன் u dv இருந்துச்சுன்னா uv மைனஸ் இன்டகிரல் v duன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே யூவோட வேல்யூ எக்ஸ் சூஸ் பண்ணியாச்சு. அப்போ யூ எக்ஸ் சூஸ் பண்ணியாச்சுனாலே மீதி என்ன இருந்தாலும் அது இன்டகிரேஷன் ஆஃப் டிவி. ஓகேங்களா? ஸோ யூ எக்ஸ். அப்போ டியூவோட வேல்யூ என்ன சார், ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ ஈக்குவல்ஸ் டு டிஎக்ஸ். ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ ஈக்குவல்ஸ் டு டிஎக்ஸ். இந்த டேர்மை பாருங்கள் சார், இந்த டேர்மு இன்டகிரேஷன் ஆஃப் டிவின்னா வெறும் வி தான் கிடைக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் e⁻x என்ன சார் வேல்யூ, e⁻x டிவைடட் பை -1. முன்னாடி இப்போ தான் ஃபார்முலா கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு வாங்க சார். நம்மளோட ப்ராப்ளம் இதை வந்து ஐன்னு கூட எடுத்துக்கணும், நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம். ஸோ கேபிட்டல் ஐ ஈக்குவல்ஸ் டு, ஸோ இந்த 1/2 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், அப்படியே இருக்கட்டும். ஃபார்முலா என்ன சார் சொல்லுது, u இன்டூ வி. யூவோட வேல்யூ எக்ஸ், வியோட வேல்யூ e⁻x பை -1 uv.
அப்போ இதுக்கான லிமிட் என்ன சார் 0 to infinity. ஏன்னா லிமிட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஏன்னா இது டெஃபினைட் இன்டெக்ரல் uv மைனஸ் இன்டெக்ரல் 0 to infinity uv மைனஸ் இன்டெக்ரல் v கான வேல்யூ என்ன சார் e பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1 v இன்டு du கான வேல்யூ dx. அவ்வளோதான் சார், வேலையே முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இப்போ 1/2 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், அப்படியே இருக்கட்டும். அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண என்ன சார் ஆகும் ஃபர்ஸ்ட் டைமுக்கு e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு ஆகும். சப்போஸ் இங்கே இன்ஃபினிட்டி வந்துருக்கும் இல்லைங்களா, எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போடுவோம், இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆகும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. ஓகேங்களா? அதனால அப்பர் லிமிட்டுக்கு இங்கே 0 ஆகும். அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் 0, லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ணால் e பவர் 0 இன்டூ e பவர் 0ன்னு கிடைக்கும். இந்த e பவர் 0 வேல்யூ உண்டு சார், ஆனால் அதை 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன சார் ஆகும், ஃபுல்லாக 0 ஆகும். அப்போ லோவர் லிமிட்டுக்கும் வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 மைனஸ் இருக்குல்ல சார், 2 மைனஸை கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 2 மைனஸ் என்ன சார் ஆகும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் சாதாரண இன்டெகிரேஷன் தான், இன்டெகிரேஷன் ஆஃப் e பவர் மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ e பவர் மைனஸ் எக்ஸ் என்ன சார் வேல்யூ, அதே e பவர் மைனஸ் எக்ஸ் தான், கீழே -1 வந்துருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுக்கான லிமிட் 0 to infinity, இதுக்கான லிமிட் 0 to infinity. அதே ஒர்க்கு தான் சார், இப்போ தானே சார் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது டிஃபால்ட் 0 ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ 1/2 அப்படியே இருக்கட்டும் சார். தென் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் e பவர் 0 டிவைடட் பை -1. இப்போ தானே சார் பார்த்தோம், e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா 0, e பவர் 0னா வேல்யூ 1. அப்போ என்ன சார் கிடைக்கும், 1/2 அப்படியே இருக்கட்டும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 0 மைனஸ் எனி வேல்யூ பவர் 0 1 பை -1. ஸோ உள்ள -1 கட் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் கிடைக்கும் நமக்கு 1/2. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், i = 1/2. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.